வணக்கம். நான் சைதை மீனா. மக்கள் திலகம் ஒரு தாயத்து விற்கிறாராம். அதில் என்னென்னலாம் பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? வரீங்களா? தாயத்து 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 பல சந்தேகம் தீர்த்துவிட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வந்த தாயத்து. சில சண்டாளர் வேலைகளை ஜனங்களின் மத்தியிலே தண்டோரா போட வந்த தாயத்து. பல சந்தேகம் தீர்த்துவிட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயத்து. சில சண்டாளர் வேலைகளை சனங்களின் மத்தியிலே தண்டோரா போட வந்த தாயத்து. தாயத்து தாயத்து அம்மா தாயத்து தாயத்து ஐயா தாயத்து தாயத்து. பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதுகிற அந்த பாடல் அந்த காட்சிக்கும் அந்த சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு நம்ம தினம் பார்க்குற கேட்குற ஒரு விஷயங்கள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டு வார்த்தைகளாக கோர்த்து பாடல்களாக வருது. நாமளும் தான் தினம் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி யோசிக்க தோணாது இல்லையா? இது எம்ஜிஆருக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏன்னா அவர் பாடல்களை பார்த்து அது தனக்கு ஆனது தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவர் சரி சொல்லுவாராம். ஆனால் இதுக்காகவே இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாடல்கள் இப்படி இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் நிறைய விஷயங்களை கவிஞர்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வர்ற மக்களுக்கு தன் மூலம் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு அவர் நினச்சதோட காரணம்தான் எல்லாரோடையும் ஒரு நட்பு பாராட்டி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ அடுத்த லைன் பார்க்கலாமா? தில்லில்லா மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்கு, சொல்லெல்லாம் விஷம் இருக்கு கேளுங்கோ. தில்லில்லா மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்கு, சொல்லெல்லாம் விஷம் இருக்கு கேளுங்கோ. இது நல்லார்க்கி பொள்ளார்க்கி அல்லா நடுவரிக்கி எல்லா வேலைக்கு போடும் தாயத்து. இது நல்லார்க்கி பொள்ளார்க்கி அல்லா நடுவரிக்கி எல்லா வேலைக்கு போடும் தாயத்து. தாயத்து தாயத்து ஆவோ தாயத்து தாயத்து. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவ பக்தர்களுக்கு புத்திய புகட்ட வந்த தாயத்து. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவ பக்தர்களுக்கு புத்திய புகட்ட வந்த தாயத்து. ஒரு செப்பு தகட்ட பெருச்சா திரையில் மறைஞ்சிருக்கும் செய்திகளை சொல்லுகின்ற தாயத்து. ஒரு செப்பு தகட்டை பிரிச்சா திரையில் மறைஞ்சிருக்கும் செய்திகளை சொல்லுகின்ற தாயத்து. அப்போ கூட்டத்தில் கூடியிருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, இதில் வசியம் எதுவும் பண்ணலாம்? அதுக்கு சொல்கிறார், மந்திரம் வசியம் இல்லை, மாயாஜால வேலை இல்லை, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், இதில் மறைஞ்சிருக்கு அரிய பெரிய ரகசியம். அப்போ பணம் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாரப்பா, உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாரப்பா, அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துக்கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு எதுக்கு? தாயத்து 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 தாயத்து. பணம் பணம்னு கடைசியில் காற்றுக்கு கூட வழிவிடாமல் கதவை அடைச்சிக்கிட்டு பயத்தில் எல்லாரும் இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு. அதை அந்த காலத்திலேயே கவிஞர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம ஐயா மூலமாக, எம்ஜிஆர் ஐயா மூலமாக. கடைசியாக கேட்குற ஒரு கேள்வி, இந்த பெண்களை வசியம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு மக்கள் திலகம் சொன்ன பதில், கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும்,
காதலும் வாழ்வும் பொறந்திடும். கண்ணை கண்டபடி திரிய விட்டா கையும் காலும் வாழ்வும் துண்டு துண்டா தொங்கும்படி அமைஞ்சிடும்.